ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பைனாப்பிள் கேசரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் வந்து இந்த 1 கப் ரவைக்கு வந்து நான் 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். எடுத்து அதில் கொஞ்சோண்டு சாஃப்ரான், அப்புறமா கொஞ்சோண்டு கேசரி பவுடர், எல்லோ கேசரி பவுடர் போட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு நெய் ஊற்றி அதில் வந்து முந்திரி போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் நல்லா. அதிலேயே வந்து கொஞ்சோண்டு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி அதில் வந்து 1 கப் வந்து ரவை எடுத்து வச்சுருக்கேன்ல, அந்த ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். நல்லா வந்து அது கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு, இப்போ என்ன பண்ணுறேன்னா 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1 கப் சர்க்கரையும் நல்லா போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பைனாப்பிள் இருக்குது இல்லையா, நான் வந்து சின்ன சின்னதாக பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தண்ணியும் இதில் ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம வந்து அந்த ரவையும் இந்த பைனாப்பிளும் வேகிற அளவுக்கு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து பைனாப்பிள் கேசரி அந்த இது வந்துடும், அந்த பக்குவம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு நெய் லாஸ்ட்டாக, அப்புறம் கொஞ்சோண்டு ரீஃபைண்ட் ஆயில் இதை போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் பைனாப்பிள் கேசரி வந்து செம்மையாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் எடுத்துகிட்டு வரேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.